தேங்க்யூ. தேங்க்ஸ். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? I finished my graduation about 3 years ago. Right now I am doing my PG with thesis on alternate fuel system for aeroplane blah mechanism. blah 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 blah. அம்மா இவ்ளோ படிச்சுட்டு ஆர்ஜே ஜாப் எதுக்கு? I believe that நம்ம தப்பு பண்ணாம எந்த ஜாப் பண்ணாலும் சரி அது நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அங்க நம்ம யாருக்காலையும் பிடிக்க வேண்டியதில்ல, எதுக்காகவும் போய் சொல்ல வேண்டியதில்ல. எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிடிச்சதை நான் சொல்றேன், அதுக்கு அவங்க காசு தராங்க. மந்த்லி டார்கெட் இருக்காது, பாஸ் கிட்ட ஆர்குமெண்ட் இருக்காது. அப்படியே அந்த வீக் ஃபுல்லா வீக்கெண்ட் மாதிரி ஓடிடும். மெயினா வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஒர்க் இஷ்யூவை கேரி பண்ற சான்ஸே இருக்காது. ஒவ்வொரு நாளும் புதுசா ஆரம்பிக்கலாம். So tell me something bad about this job. இப்போ புரியுது உன்னை ஆர்ஜேவா ஏன் எடுத்தாங்கன்னு. இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற வார்த்தைலாம் நல்லா சொல்லுவேன்னு. ஐஸ் வைக்கிறேனா? அந்த நிமிஷத்துக்கு டேஸ்டா தான் இருக்கும், ஆனா சீக்கிரமே மெல்ட் ஆயிடும். உன்னை பத்தி சொல்லு. என்னோட பேரு வெண்ணிலா. எல்லாரும் என்ன வேணின்னு கூப்பிடுவாங்க. ஐ அம் வெரி பிராக்டிக்கல். ஐ அம் த ஒன்லி டாட்டர். சோ தலைவலியெல்லாம் கிடையாது. லைஃப் இஸ் a witch if you're not rich. தேவையில்லாம காசை எப்பவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் எப்பவும் 1+1 ஆஃபர் போடும்போது தான் ஷாப்பிங் போவேன். 50% டிஸ்கவுண்ட் போட்டா கூட பார்கெயின் பண்ணி தான் வாங்குவேன். இந்த உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணணும், அதுவும் ஃப்ரீயா. அதுக்கு தான் ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். ஃப்ரீ டிராவல், நிறைய அலவன்ஸ், அது மட்டும் இல்லாம பார்க்க அழகா வேற இருக்கேன். சோ கண்டிப்பா ஜாப் கிடைச்சிரும். அப்போ நீ எந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற? நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ற டைம்ல பையனோட பேங்க் அக்கவுண்ட்ல 50 lakhs இருக்கணும். மினிமம் மாசத்துக்கு 2 lakhs salary வாங்கணும். சொந்தமா வீடு இருக்கணும், கார் இருக்கணும். நான் கேக்குறதெல்லாம் எனக்கு சொல்லாமலே வாங்கி கொடுக்கணும். ஏய், என்ன டல் ஆயிட்ட? என்னங்க வாழ்றதுக்கு இவ்வளவு வேணுமா? இதெல்லாம் இருந்தா வாழறதுக்காக மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்றதுக்காக வாழணும். அப்படியே அந்த லூப்ல மாட்டிக்கிட்டு ஐயோ அம்மா, எம்மாவா? ட்ரெய்லர் பார்த்தாலே இவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆனா நீ என்னடானா முழு படத்தைய பார்க்க சொல்ற? பின்ன பொண்ணுங்கன்னா ஈஸி நினைச்சியா? அதுலயே என்ன மாதிரி அழகான பொண்ணுங்க த்ரில்லர் சினிமா டைப். இந்த மாதிரி ஷாக் ட்விஸ்ட்னு நிறைய இருக்கும். இன்னைக்கு காஃபியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெயிட்டர், திஸ் இஸ் மை half. You can pay your half. Bye. Take care. ஐயோ, கொஞ்ச நேரத்துல தலையே சுத்திடுச்சுப்பா.